இல்ல நான் தான் மாற்று, நான் தான் தூய கட்சின்னு வந்திருக்க ஒரு ஜந்து, அந்த ஜந்துக்கு வாக்கு செலுத்த போறோமா? தன்னை பார்க்க வல்லவர்கள் கூட்ட நெரிசலை இழந்து விட்டார்கள் என்ற குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க கரூர்ல இருந்து எடுத்தாம்பாரு ஓட்டன்னு செய்யமா வந்த செய்யமா தாங்க இந்த எம்எல்ஏ கவுன்சிலர் அதெல்லாம் முடியாது, வந்த செய்யம் தான் மட்டுமே. அப்போ இப்படிப்பட்டவர்களை தோளிலே சுமந்து வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த போறோமா? யாருக்கு வாக்கு செலுத்த போறோம்? இல்ல நான் தான் மாற்று, நான் தான் தூய கட்சின்னு வந்திருக்க ஒரு ஜந்து, அந்த ஜந்துக்கு வாக்கு செலுத்த போறோமா? 41 பேரை தன்னை பார்க்க வந்தான், வந்து கூட்ட நெரிசல் செத்துட்டான். ஆமா செத்துட்டான், கூட்ட நெரிசல் அது யார் கட்டுப்பாட்டுல இல்ல, செத்துட்டான். தன்னை பார்க்க வல்லவர்கள் கூட்ட நெரிசலை இறந்து விட்டார்கள் என்ற குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க கரூர்ல இருந்து எடுத்தாம்பாரு ஓட்டன்னு சொல்லி சென்னை வரை ஓடி போன நீ யாரா தலைவா? நீ யாரா? தரித்திரம் முடிச்சவன் எங்கெல்லாம் கால் வச்சாலும் ஏதாவது ஒரு இடம். கரூர்ல 41 பேர் சாகடிச்சு எங்க கூட்டம் மட்டும் விக்கிரவாண்டி சேரன் ஒவ்வொருத்தரும் இறந்து போறாங்க. தேர்தல் இது அறிவிச்சாப்ல நான் வந்து 2500 கொடுப்பேன், பெண்களுக்கு கல்யாணத்துக்கு பட்டு சாலை எடுத்து கொடுப்பேன், குழந்தை இருந்தா ஆண் குழந்தையா இருந்தா மோதிரம் போடுவேன், கொலுசு போடுவேன், என்னென்னமோ அறிவிப்பேன். எந்த நேரத்துல கரும முடிச்சா 6 சிலிண்டர் அன்னபூரணி சிலிண்டர் அறிவிச்சாலும் அந்த ஈரானுக்கு அமெரிக்கா போறது சிலிண்டர் தட்டுப்பாடாய் போச்சு. இவன் வந்தா நம்ம யார போறான்? தமிழர்களின் தலைவர். உன் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற வக்கத்தை நீ எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவா? இதுல சிஎம் வந்தா சிஎம் தாங்க இந்த எம்எல்ஏ கவுன்சிலர் அதெல்லாம் முடியாது, வந்தா சிஎம் தான், வந்தா ஹீரோ தாங்கிற மாதிரி ஒரு மெதப்ப எங்க அண்ணன் சிஎம் விசில் அடிச்சுட்டு திரியிறாங்க. ஒரு அம்மா குப்பைப்பா கொண்டு வந்துருச்சு, ஒரு குப்பை இருக்கிறவங்க வந்தா கலக்குது, ஒரே விசில் சத்தமா இருக்குல்ல. இந்த இவங்களோட நிலைமை இந்த தமிழக வச்சு கலக்குது ஒரு சமூக குப்பை என்பதை தொடர்ச்சியா நிரூபிச்சுட்டு வராங்க. என்னோட ஆசை என்னன்னா பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல டெபாசிட் ஆல்ரெடி காலி, அதை பத்தி எதிர்பார்ப்பு இல்ல. பெரம்பூர்ல தான் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உறுதியா இருக்காங்கல்ல. பெரம்பூர்ல விஜய்க்கு டெபாசிட் போகும். ஏனென்றால் பெரம்பூர்ல மட்டும் விஜய் ஜெயிச்சுட்டா அரசியல்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலே அது ஒரு வரலாற்று பெயராக மாறும். ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் மக்கள் பிரச்சனை பத்தி எதையுமே யோசிக்காமல் நேரடியாக சினிமாவில இருந்து வந்தால் வென்று விடலாம்ங்கிற ஒரு மமதையிலும் திமர்லையும் வந்து மக்கள் பிரச்சனை எதுக்குமே நிக்காம நான் போட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பிரச்சனையை பார்ப்பேன்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம். அது இந்த மண்ணிலே நடந்துவிடக் கூடாது, உறுதியாக நடக்காது. எத்தனை போராட்டம் பரந்தூர்ல 5 லட்சம் ஏக்கரை விவசாய நிலத்தை அழித்து விமான நிலையம் கட்ட போராட்டத்துக்கு விஜயோட பதில் என்ன? மதுரையில டங்ஸ்டன் தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்களே அதுக்கு விஜயோட பதில் என்ன? தேனியில நியூட்ரியா திட்டம், 8 வழிச்சாலை, மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், செவிலியர் போராட்டம் என எந்த போராட்டத்தை பற்றி அக்கறையற்ற நீ மக்கள் தலைவரா? தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய இல்ல உன் குடும்பத்தை போய் பாருன்னு சொன்னா அவரோட தனிப்பட்டதுல தலையிடக்கூடாது, அதுதான் நான்கு. அதுக்கு நீங்க நடிகரா இருந்திருக்கணும், அரசியலுக்கு வந்திருக்க கூடாது. பொது வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் வழி நடத்துகின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். நம்ம தலைவர் குடும்பத்தை நல்லபடியா வச்சிருக்கான், நம்ம தலைவர் ஒழுக்கமா இருக்கான், நம்ம தலைவர் சாராயம் குடிக்கிறது இல்ல, நம்ம தலைவர் மக்கள் பணி ஆற்றுவான்னு சொல்லி உங்களை பார்த்து உங்கள் தொண்டர்கள் மேன்மை பெற வேண்டும், அரசியல் பெற வேண்டும். ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசியல் இயக்கமாக உங்கள் கட்சி மாறணும். ஒண்ணுமே இல்லையே உங்களுக்கு பேசுறது. ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்கப்பா, நான் பேசுறேன், ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்கன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன கூட்டத்தை நீ வளர்த்து வச்சுட்டு இருக்க? கன்னியாகுமரியில சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கிட்ட ஒரு பூ பந்து ரோஜா பூ பந்த கூட இப்படி போட்டோன்னு வெடிகுண்டு வெடிச்சு வச்சு நினைச்சு ஓட்டல் போய் கேவலம் போய் கதவை சாப்பிடணும் அப்படின்னு உட்காருன்னா நீ மக்கள் தலைவரா? நீ மக்கள் தலைவரா? உண்மை அந்த காணொலியை போய் பாருங்க, அந்த மூஞ்சில் அப்ப பயம் தெரியும். நான் போச்சா போதும் வெடிகுண்டு வச்சு எவன் கட்டாலும் பரவாயில்லைன்னு ஓடிப்போய் உட்கார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு விசில் சின்னத்துல வாக்கு செலுத்த போறோமா? அல்லது அவர்கள் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு விசில் சின்னத்துல நம்ம வாக்கு செலுத்த போறோமா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.